தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் ஜூன் 9ஆம் தேதி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை எழும்பூர் ராஜரத்தினம் திடலில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிதான் முதல்வர் விஜய் அவர்கள் பங்கேற்ற முதல் அரசு நிகழ்ச்சியாகும். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையின் ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பிக்கள், 4 ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இதில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவ்விழாவில் சிங்கப்பெண் அதிரடிப்படையினருக்காக வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்று சிவப்பு துணியால் மூடப்பட்டு நின்றது. அதன் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் விஜய் அவர்களுக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் உரையாற்றினார். தொடர்ந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையின் செயல்பாடுகளை விளக்கும் AI காணொலியும் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான பிரத்யேக வாகனத்தை திறந்து வைப்பதற்காக அதன் இயக்கத்திற்கான ரிமோட்டை முதல்வர் விஜய் இயக்கினார். அப்போது வாகனத்தை மூடியிருந்த சிவப்பு துணி அகற்றப்பட்டது. அப்போது வாகனத்தின் உள்ளே ஒரு காவல் அதிகாரி அமர்ந்திருந்தார். அந்த காவல் அதிகாரி கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வாகனத்திற்குள் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. 1 மணி நேரமாக ஒரு மனிதரை எதுவும் செய்ய விடாமல் சர்க்கஸ் பொம்மை போல காருக்குள் அடைத்து வைத்து டார்ச்சர் செய்ய வேண்டுமா என கேள்வி எழுப்பிய விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மேலும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. முதல்வர் அவர்கள் வாகனத்தை திறந்து வைத்த பின்னர் காவல் அதிகாரியை உட்கார வைத்திருக்கலாமே, ஏன் 1 மணி நேரம் மூடிய காருக்குள் உட்கார வைத்தீர்கள் எனவும் கூறி பலரும் இந்த செயலை விமர்சித்து வருகின்றனர்.